மாதம் ஒரு சர்ச்சையில் சிக்கும் சர்ச்சை நாயகன் டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசன் கையில் மழை பாம்புடன் இருக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி புதிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அதிவேகமாக பைக் ஓட்டி அதை வீடியோவாக வெளியிட்டு 2K கிட்ஸ்களிடம் ஃபேமஸ் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கைவிட்டு பைக் ஓட்டுவது, ஸ்டண்ட் அடிப்பது, பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும்படி பைக் ஓட்டுவது என பல்வேறு வழக்குகள் டிடிஎஃப் வாசன் மீது இருக்கிறது. இப்படி தொடர்ந்து சர்ச்சை நாயகனாக வலம் வரும் டிடிஎஃப் வாசன் கொஞ்ச நாட்களாக அடங்கி இருந்தார். இந்த நிலையில்தான் பாம்பு மூலம் இப்போது புதிய சிக்கலில் வாண்டடாக மாட்டியிருக்கிறார் டிடிஎஃப் வாசன். சோசியல் மீடியாவில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் டிடிஎஃப் வாசன். அதில் கார் உள்ளே அமர்ந்திருக்கும் வாசன் கையில் பாம்பு ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த மலை பாம்பிற்கு 1.5 வயது ஆகியுள்ளதாகவும் அதன் பெயர் பப்பி என வைத்திருப்பதாகவும் மகாராஷ்டிரா காட்டில் ட்ரக்கிங் போகும்போது இது தன்னையே பார்த்து கொண்டிருந்ததாகவும் கூறியிருக்கிறார். பின்னர் காரை விட்டு இறங்கி வந்த அவர் பக்கத்தில் உள்ள ஆட்களிடம் பாம்பை காட்டியுள்ளார். பாம்புக்கு முத்தம் இடுகிறார். பாம்பு வளர்ப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் டிடிஎஃப் வாசன் மீது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனையோடு வனத்துறை அதிகாரிகளிடம் முறையாக அனுமதி பெற்றே தான் பாம்பை வீட்டில் வளர்த்து வருவதாக வாசன் தெரிவித்திருந்தார். லைசன்ஸ் இருப்பதால் இந்த விவகாரத்தில் டிடிஎஃப் வாசன் எப்படியோ தப்பிவிட்டாலும் அவர் வாயை விட்டு மற்றவர்களை சிக்கலில் மாட்டியுள்ளார். டிடிஎஃப் வாசன் பாம்பு வீடியோவில் அவர் சொன்ன ஒரு தகவலால் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. வாசன் கையில் பாம்புடன் வெளியிட்ட வீடியோவில் சில நாட்களுக்கு முன்பு திருவெற்றியூரில் உள்ள பெட் ஷாப் ஒன்றில் தனது பாம்புக்கு கூண்டு வாங்கி சென்றதாகவும் அங்கு பாம்பும் விற்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை திருவெற்றியூரில் உள்ள செல்ல பிராணிகள் விற்பனை கடையில் வனத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அரிய வகை கிளி மற்றும் ஆமை ஆகியவற்றை வனத்துறையினர் கைப்பற்றினர். வழக்கமாக வாயை விட்டு வம்பில் மாட்டிவிடும் டிடிஎஃப் வாசன் இந்த முறை மற்றவர்களை வம்பில் மாட்டிவிட்டிருக்கிறார் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்.